ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருவோணம் ஸ்பெஷலாக இஞ்சி புளியும் அதுக்கு கூடவே பீட்ரூட் பச்சடி. அது ரெண்டும் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த இஞ்சி புளின்றது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட் பச்சடி தயிர் போட்டு நம்ம செய்கிறது தான், அதுவுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தேங்காய்லாம் அரைச்சி போட்டு நம்ம செய்கிறது. இது ரெண்டுத்தையும் எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். அவங்க ஓணம் சத்யாவில் இது ரெண்டுமே கம்பல்சரி இருக்கும். அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் இது மஸ்ட் ரெசிபி. அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய சூப்பரான ரெசிபி இது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி புளிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி நான் ஒரு 80 கிராம் அளவுக்கு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, உப்பு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சப்பொடி, வெல்லம் தேவையான அளவுக்கு நம்ம அதை சேர்த்துக்கலாம். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம தாளிக்கிறதுக்கு பொருட்கள்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இஞ்சி புளிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ பீட்ரூட் பச்சடிக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்த்துடலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை தோல் எடுத்துட்டு துருவி வச்சுருக்கேன். நல்ல சன்னமாக துருவி வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம அரைச்சி சேர்க்க வேண்டிய பொருள் தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, கடுகு, ஜீரகம். நான் அரைக்கும் பொழுது அதை உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். கூடவே தயிர். அவ்வளோதான். பீட்ரூட் பச்சடிக்கு இது மட்டும்தான் தேவை. இது எல்லாமே இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி புளி ரெசிப்பியை பார்த்துடலாம் வாங்க. ஒரு வாணலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை இதில் சேர்த்துருங்க. 80 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவியும் எடுத்துக்கலாம், பொடியாக நறுக்கியும் எடுத்துக்கலாம். நான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சியோட நிறம் மாறணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். அப்போ தான் இது வெந்து வரும்பொழுது நல்லாயிருக்கும். நல்ல நிறம் மாறுற அளவுக்கு இதை வதக்கிக்கிட்டே இருங்க. இது ஒட்டிக்கும். அதனால் அப்பப்போ இடையிடையில் நீங்கள் வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நிறம் மாறி நல்லா இந்த மாதிரி சுருண்டு வரணும். இப்போ 4 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துடலாம். உங்களுக்கு அளவுகளும் பாருங்கள். ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 5 குழிக்கரண்டி நான் சேர்க்குறேன். இந்த கப்பில் இருந்தது 3 குழிக்கரண்டி. இது கூடவே 2 குழிக்கரண்டி புளி நான் சேர்த்துக்கிறேன். புளியோட தன்மையை பொறுத்து நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் புளிப்பும் வேணுன்றதுனால 5 குழிக்கரண்டி சேர்த்துக்கிறேன். கூடவே மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த புளி வாசனை போகணும். இஞ்சும் இதில் நல்லா வெந்து வரணும். பாதி இஞ்சி 3/4 பாகம் வதங்கி வந்துடுச்சு. இதில் வெந்து சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இது இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இருக்கும் இந்த இஞ்சி புளியில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் சூடாக பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம் இந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயம், கருவேப்பிலை இலை இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் இந்த இதில் சேர்த்துருங்க இஞ்சி புளியில். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான இஞ்சி புளி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இஞ்சி புளி ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து பீட்ரூட் பச்சடியை நம்ம பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை டைரெக்டாக நீங்கள் வாணலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேயே அந்த தட்டிலையே தண்ணி சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். தேவையான உப்பை இதில் சேர்த்துருங்க. இது வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு கலவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், தேங்காய் கலவையை. இப்போ இது வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க.
நான் வந்து டீஸ்பூனில் சொல்கிறேன், டேபிள் ஸ்பூன் இல்லை. 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு இதை சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்போ இந்த வெந்ததுக்கப்புறம் பீட்ரூட்டில் சேர்த்துருங்க. பீட்ரூட் வந்து இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நமக்கு வெந்து இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் கலவையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது கூடவே இது நல்லா வெந்து வரட்டும். திருப்பி கூடவே கொஞ்சம் மிக்ஸி ஜாரையும் கழுவி தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது வெந்து வரத்துக்கு இந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் வந்து தயிரை சேர்க்கணும். ஸோ அதனால் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இதில் வந்து வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு. அதே மாதிரியே தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சாதா கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அதை சேர்த்து இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து கெட்டியான தயிர் சேர்த்து கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம பரிமாற வேண்டியதான். இது வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நான் எப்படி தயிர் சேர்க்குறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் புளிக்காத கெட்டி தயிரை இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி பரிமாறுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் சாப்பிடாத யாருமே கூட இந்த தயிர் பச்சடி செஞ்சிங்கன்னா அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதுவுமே ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓணம்க்கு இது 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சீக்கிரமே சந்திப்போம். அனைவருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள்.